காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை தியாகராய நகரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. சென்னை தியாகராய நகரில் உள்ள காமராஜர் நினைவு இல்லத்தில் தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பில் காமராஜரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். காமராஜரின் 124வது பிறந்த நாளை ஒட்டி 124 கிலோ கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். மேலும் 124 பெண்களுக்கு புடவை வழங்குதல், 124 மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்குதல், பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குதல் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். தொடர்ந்து பேட்டியளித்த தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ், மதிய உணவு திட்டத்திற்கு காமராஜர் பெயரை சூட்ட வேண்டும் என்றும், சென்னை விமான நிலைய மெட்ரோவிற்கு காமராஜர் பெயர் சூட்ட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார். தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பாக பெருந்தலைவர் காமராஜருடைய 124வது பிறந்த தினத்தை அவதார தினமாக, அவரை ஒரு கல்விக்கண் திறந்த கடவுளாக தமிழக மக்கள் பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பாக, இளைஞரணி சார்பாக 124 கிலோவில் கேக் வைக்கப்பட்டிருக்கிறது. 1280 மரக்கன்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வயதான பெண்களுக்கு 125 பேருக்கு சேலை கொடுக்க இருக்கிறோம். அதுமாதிரி பள்ளி குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக் வழங்க இருக்கிறோம். இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய கோரிக்கைங்கிறது தமிழக அரசிற்கு அதாவது மதிய உணவு திட்டத்தை முதலில் உலகுக்கே அறிமுகப்படுத்தியவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பது வரலாறு. அதன் அடிப்படையில் மதிய உணவு திட்டத்திற்கு காமராஜர் ஐயா பெயரை மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் சூட்ட வேண்டும் என்கிற இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் ஆவடி பெருநகராட்சி பில்டிங்குக்கு காமராஜர் ஐயா பெயர் வைக்கணும்னு சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னாடியே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அந்த தீர்மானத்தின்படி இது வரைக்கும் நான் அந்த பெயர் வைக்கல. அதற்கும் அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும். அதே மாதிரி எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, சென்னை விமான நிலையத்தில் மெட்ரோ இருக்குது. அந்த மெட்ரோ விமான நிலையத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் விமான நிலையம் மெட்ரோ அப்படின்னு பெயர் சூட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.